This video is sponsored by MyO3 உருட்டு capsule. MyO3 உருட்டு capsule போடுங்க. பெட்ல அட்மிட் கடங்க. இது பெட்ல அட்மிட் ஆகணுமா? பெட்ல குஜா இருங்க. குஜாலா இருங்க. MyO3 capsule. MyO3 உருட்டு capsule. இது நின்னு பேசும். அன்பார்ந்த பொதுமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கம். மக்களே, நம்ம போகர் சித்தரோட அருளால நான் புதிதாக கட்சி ஆரம்பிக்க உள்ளேன். இது சாதாரண கட்சி கிடையாது, தேசிய கட்சி. நம்ம அரசியல் ஆன்மீக அரசியல். ஆன்மீக அரசியல். காலம் 8ல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவு பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நமது குருஜி போகர் சித்தரின் ஆசியுடன் புதிதாக தொடங்கியுள்ள கட்சி மாமா கட்சி. மாமா கட்சி இல்ல, மாமாக்கா. நமது கட்சியின் சார்பாக அரசாங்கத்திற்கு சில வேண்டுகோள்களை விடுக்க இருக்கிறோம். அது என்னவென்றால், நமது MyO3 மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். ஏன் மச்சா, இடஒதுக்கீடு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு தருவாங்களா? இடஒதுக்கீடு அது இல்ல, ரிசர்வேஷன். ரிசர்வேஷனா? நமது செயலி MyO3 ஆப்பை தேசிய செயலியாக அறிவிக்க வேண்டும். நமது ஆயுர்வேதிக் கேப்சூல் MyO3 கேப்சூலை எய்ட்ஸுக்கு மருந்தாக அறிவிக்க வேண்டும். நமது ஆப்பின் MyO3 பேசிக் மெம்பர்ஷிப்பை அனைத்து மக்களுக்கும் இலவசமாக வழங்க வேண்டும். ஆம், MyO3 வாழ்க. குருஜி வாழ்க. அவதார் புருஷன் குருஜி. அவதார் ஆம்பளையா? அப்ப அவதார் பொண்டாட்டி குருஜி. கஷ்டமான காசு இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. மாப்பிள்ள பேசாம அந்த யூடியூப் கிட்ட தூக்கி போட்டு என்ன மாதிரி MyO3 இருந்து ஜாயின் பண்று. கரெக்டா 2 வருஷமா கைராசியான நிறுவனம். என்ன டேய், 2 வருஷம். டேய் தற்கூரி, 3 வேலை கட்டு 2 வருஷம். 2 வருஷம் சரியா? 2 வருஷமான கைராசியான நிறுவனம். டேய், அதெல்லாம் எப்படா காசு வரும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இப்ப நீ டிவில ஏதாவது பாக்குற ஆட் பார்த்தா உனக்கு காசு வருமா? வராது. எங்களுக்கு வரும். 30 செகண்ட் ஆட் 7 ரூபா சம்பாதிப்போம் ஒரு ஆடுக்கு. எப்படா இதெல்லாம் நம்புற மாதிரிடா இருக்கு? நான் இப்ப யூடியூப்ல வீடியோ போட்டேன்னா 1000 இருந்து 5000 வியூஸ் போனாங்கன்னா எனக்கு $1 வரும். $1 எவ்வளோ? 84 ரூபாய் தான். நீ உனக்கு எப்படா உனக்கு ஒரு ஆடு பார்த்தா 7 ரூபாய் காசு தருவாங்க? மச்சான், உனக்கு தான் டாலரு, எங்களெல்லாம் ருபீஸ்ல வரும். எவ்வளோ? 7 ருபீஸ். 7 ரூபா சம்பாதிப்போம் ஒரு ஆடுக்கு. அது எவ்வளோ? 3 செகண்ட் ஆடுக்கு 30 செகண்ட் ஆடு. எவ்வளோ காசு கட்டினா? 3000. இது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்க? 140. 140. எத்தனை நாளாக ஜாயின் பண்ணி? 20 days. தற்கொலை. MyO3 சூப்பர், நேர்மையான நிறுவனம். ஐ லவ் MyO3. அதுக்கு ஏன்டா அக்கறை காட்டுற? அது நெஞ்சு. அது ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி ஆண்டாண்டு காலம் நிலைச்சு நிற்கிற கம்பெனி. சரியா புரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? மச்சான், எங்க கிட்ட ஆட் மட்டும் பார்த்து காசு பண்றது இல்ல. நாங்க 85 ப்ராடக்ட் செல் பண்றோம். எத்தனை ப்ராடக்ட்? 85. சரி, ஓகே. 1,26,000 ரூபாய் கட்டி நான் கிரவுண்ட் மெம்பர்ஷிப் வாங்கிக்கிறேன். எனக்கு என்ன ப்ராடக்ட் கொடுப்பீங்க? ஆயுர்வேதிக் உருட்டு கேப்சூல் மச்சான். இது அந்த ஆன்மீக குறை மாத்திரையா? அதை வச்சு என்ன பண்றது? இந்த ரசப்பொடி, சாம்பார் பொடி, இந்த தொக்கு, ஊறுகாய், இந்த மாதிரி ஊட்டிக்கு யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது பொருள் கொடுங்க. சாரி மச்சான், எங்க கிரவுண்ட் மெம்பர்ஷிப்க்கு எல்லாருக்குமே நாங்க உருட்டு கேப்சூல் கொடுப்போம். அது சும்மா நட்டுக்கிட்டு பேசு. வேற என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு? 85மே உருட்டு கேப்சூல் தான். ஏஜ் டிஃபரன்ஸ் வைஸ் நாங்க அப்படியே சப்ளை பண்ணிருக்கோம். எப்படி நீங்க இந்த கிரவுண்ட் மெம்பர்ஷிப்புக்கு நீங்க கொடுக்குற ப்ராடக்ட் தான் நாங்க வாங்கணும். இதுக்கு பேர் ப்ராடக்ட் டம்ப் பண்றதுலாம் வேற என்ன? பர்ச்சேஸ் பண்றதுன்னா நாங்க விருப்பப்பட்ட பொருளை வாங்கணும், நீங்க கொடுக்குறதா வாங்கணும்னு சொல்றது. ப்ராடக்ட் திணிக்கிறதுலாம் வேற என்னது? ஹிந்தி திணிப்பு மாதிரி இது ப்ராடக்ட் திணிப்படாது. அது போக GST பில்லு வேற தர மாட்டீங்களா? இதெல்லாம் நம்பி எப்படி வாங்குறது? அதாவது எங்களுக்கு தேவைன்னா நாங்க GST பில்லு வச்சுப்போம், இல்லைன்னா டெல் பண்றோம்.
தேவையில்லாம் டெலிட் பண்றீங்க. போறாங்க தற்குறி. மைவாத்திரியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஃபுல்லா தெரிஞ்சுட்டு வீடியோ போடுறா. மைவாத்திரியை பத்தி தப்பு பேசுறா முட்டா. உண்மை இருக்குது, மக்கள் சக்தி இருக்குது, நேர்மை இருக்குது, பார்வை இருக்குது, இறை சக்தியும் இயற்கை சக்தியும் துணை நிற்குது சொல்லும் போது நம்ம யாரால ஒண்ணும் பண்ண முடியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துறான். ஏய் மச்சான், அவங்க கிட்ட வந்து 60 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்கடா. எவ்வளோ? 60 லட்சம். டேய் தற்குறி, அது 60 லட்சம் மெம்பர்ஸ் கிடையாதுடா. 50 lakh plus டவுன்லோடா. டவுன்லோட் பண்ண எல்லாருமே உங்க மெம்பர் கிடையாது. இத்தனை லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, ஏன் உங்க யூடியூப் சேனல் 1,70,70,000 சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் இருக்காங்க? அங்க கூட சேர்க்க வேண்டியதுதானே? முடிஞ்சா உங்க யூடியூப் சேனல் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் சேருங்க பாப்போம். இத்தனை லட்சம் மெம்பர் இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அது ஒரு 10%. 5 லட்சம் கூட உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டாங்க யூடியூப் சேனல்ல. ஏதோ கூட்டாஞ்சோறு ஆகிற மாதிரி சொல்றேன். போடங்கிட்டு தற்கொலையா இருக்கான். இவனுங்கெல்லாம் சொன்னா திருந்த மாட்டானுங்க. இவனுங்கெல்லாம் கால்நடைக்கு சமம், சொன்னா திருந்தவே மாட்டானுங்க. மைவாத்திரியை பத்தி தப்பா பேசுறவன்லாம் அவதூறு வழக்கு போடணும், அவங்கள பிடிச்சி ஜெயில போடணும். அவன் பிடிச்சி ஜெயில போடுங்க. மைவாத்திரியை பத்தி தப்பா பேசுறியே, நீங்க எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்தவனா? உங்க அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கா? நீங்களா அக்கா தங்கச்சி கூட பாருங்களேன். சேர்ற யாருமே நஷ்டமே ஆகாத அளவுக்கு ஒரு பிளான் வச்சுக்கிறோம்னா உலகத்தில் நம்மகிட்ட தான் இருக்குது. இதை பார்த்து தான் ஆளாளுக்கு எப்படா பண்றாங்க, என்னடா பண்றாங்க சொல்லிட்டு கிடந்து தவிக்கிறாங்க, உருண்டு பிறல்றாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மைவி3 ஆட்ஸோட கமெண்ட்லாம் பார்ப்போம். மைவி3 ஆட்ஸ் வீடியோக்கான கமெண்ட்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மைவி3 ஆட்ஸ் எம்டி ஃபோரம் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அந்த எம்டி ஃபோரமில் பார்த்தீங்கன்னா 1.78 lakh சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 1.5லேருந்து 1 lakh வரைக்கும் வியூஸ் வரும். அவர் போட்டார்னா மேக்ஸிமம் வியூஸே அவ்வளோதான். 1.5 2 lakhன்னு கூட வச்சுப்போமே. 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 2 lakh வியூஸ் வருதுன்னு கூட வச்சுப்போமே. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா 60 லட்சம் வந்து யூசர் இருக்காங்க, 60 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன் 60 லட்சம் மெம்பர்ஸும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல? அதில் 10% கூடமா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாது யூடியூப் சேனலில்? 10% கூடமா பார்க்க தெரியாது? ஐ மீன் 60 லட்சத்தில் 10% எவ்வளோ? 6 லட்சம். 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட இல்லையா? அப்புறம் 60 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, சாரி 60 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான், இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுங்க. இவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் கொடுக்கணும். இருந்தாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லைன்றதுக்கு இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. தற்கொலை யூடியூப்ல டவுன்லைன் அப்லைன் பிரமிட் ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லைடா. யூடியூப்ல ஜாயின் பண்ண யாரும் ரெஃபர் பண்ண தேவையில்ல, யூடியூப்க்கு பே பண்ணி வீடியோ பார்க்க தேவையில்ல, அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி கண்டென்ட் கிரியேட்டருக்கு காசு தராங்கடா தற்கொலை. சரியான கமெண்ட். உங்கள் மீது மான நஷ்ட வழக்கு பதிவு செய்ய போகிறார்கள். மான நஷ்ட வழக்கு போடுறாங்களாம். போடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எந்த ஒரு அலிகேஷனுமே வைக்கல. இது வந்து ஸ்கேமுனோ இது இந்த கம்பெனியை பற்றி நான் ஒரு அவதூறோ நான் எதுவும் சொல்லலை. நான் சொன்னதெல்லாம் நான் கேள்வி கேட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல முடியுமான்ற மாதிரி நான் கேள்வி கேட்டிருக்கேன், என்னோட கருத்தை சொல்லியிருக்கேன். உங்களோட கம்பெனியை பற்றி விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இது வந்து கருத்து சுதந்திரம். இது ஆர்டிகல் 19 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. இது வந்து யாருமே கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா நீங்கள் போய் நார்த் கொரியாவுக்கு போயிடுங்க. நீங்கள் உங்களை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, கம்பெனி நடத்தீங்கன்னா நீங்கள் நார்த் கொரியாவுக்கு போயிடுங்க. மன்னர் ஆட்சிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கம்பெனிக்கு அந்த மாதிரியான கண்ட்ரிக்கு போயிட்டு நீங்கள் வந்து கம்பெனி நடத்துங்க, உங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. நாம் வந்து அவங்கள ட்ரோல் பண்ணாலோ இல்லை ஒரு இமிடேட் பண்ணி தான் நான் காட்டியிருப்பேன். இந்த இமிடேட் பண்ணுறது வந்து டிஃபமேஷன் கிடையாது. ட்ரூத் ஃபேர் கமெண்ட்லாம் வந்து டிஃபமேஷன் சொல்ல மாட்டாங்க. ட்ரூத்னா ஒரு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், அதை பற்றி ஜெயில் பரவுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கு. அது வந்து ஒரு உண்மை, நிஜமாவே ஜெயிலுக்கு தான் போயிட்டு வந்தார். அது வந்து எந்த ஒரு டிஃபமேஷனும் வராது, ஏன்னா நிஜமாவே ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஃபேர் கமெண்ட்னா நியாயமான ஒரு கமெண்ட், நியாயமான கேள்விலாம் கேட்டால் தப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து அவதூறு வழக்கெல்லாம் போட முடியாது. சரிங்களா? இவங்களாம் லூசு பசங்க மாரி வந்து இந்த தற்கூரி பசங்க வந்து இந்த ப்ரூஃப் கொடுங்க, எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருப்பானுங்க. நான் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டுமே எந்த ஒரு அலிகேஷனுமே நான் வந்து வைக்கல. நான் ட்ரோல் பண்ணுறேன், இமிடேட் பண்ணி காட்டுறேன், எனக்கு இருக்க கேள்வியே கேட்குறேன், அவ்வளோதான். இது வந்து டிஃபமேஷன் கிடையாது. ப்ரோ, இந்த மைவி3 ஆள்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்காதையே, அவங்க எல்லாம் கால்நடைக்கு சமமா? நானா தற்கூரின்னு தான் சொன்னேன், இவர் வந்து கால்நடைக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு வழியில் கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். 1,21,000க்கு மாத்திரைக்கு பதில் ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் தரலாமே, அதை கேளுங்க. இவர் சொல்கிறது கரெக்டு தானே? 1,21,000 வாங்குறாங்க, ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் எவ்வளோ? 90,000, 90, 95 இந்த மாதிரி வருமா? ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் கொடுத்துருக்கலாம்ல, இல்லை நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வீட்டு உபயோக பொருளாவது கொடுத்துருக்கலாம்ல. எதுக்கு எங்களுக்கு அந்த கேப்சியூல்லாம்? எதுக்கு? அது ஆண்மை குறைவு மாத்திரையாமே, அதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு?
எங்களுக்கு இன்னும் எல்லாமே இருக்கு. உங்கள் வீடியோ ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ அமௌண்ட் வருது போடுங்க ஜி, நாங்கள் பார்க்குறோம் ப்ளீஸ். அதான் என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸுக்கெலாம் 1000 வியூஸ்லேருந்து 5000 வியூஸ், 1000 இல்லை 3லேருந்து 5000 வியூஸ், 3000லேருந்து 5000 வியூஸ் வரைக்கும் வந்தால் தான் எங்களுக்கு வந்து $1 கிடைக்கும். $1 வேல்யூ எவ்வளோனா இந்தியன் ருபீஸில் 84 ரூபா வரும். 5000 வியூஸ்க்கு 84 ரூபா நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் வந்து ஒரு ஆடை பார்த்துட்டு ஒரு ஆடுக்கு வந்து நீங்கள் 5 ரூபா வருதுன்னு சொல்கிறீங்க. இது வந்து ஒரு ஆடுக்கு வந்து நீங்கள் 5 ரூபா வருதுன்னு சொல்கிறீங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மைன்றது நீங்களே யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் வந்து 5000 வியூஸ்க்கு வந்து 84 ரூபா வாங்குகிறோம். நீங்கள் ஒரு ஆடை பார்த்துட்டு நீங்கள் வந்து 5 ரூபா வாங்குறேன்னு சொல்கிறீங்க. இது வந்து உங்களுக்கே லாஜிக் எப்படி இருக்குன்னு புரியணும். கடைசியாக என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, நீங்கள் எவனையோ சேர்த்து விட்டு கெட்டு போங்க, நீங்கள் எவன் தலையாக அறுத்துட்டு போங்க. இங்கே கமெண்ட்டில் வந்து எங்கள் தலையாக இருக்காதீங்க. உங்களை எத்தனையோ பேர் சொல்லியாச்சு, யூடியூபர்ஸ் வந்து எத்தனையோ வீடியோ போட்டாங்க, ஸ்பூன் ஃபீட் பண்ணாத குறையாலாம் சொல்லி பார்த்துட்டாங்க. நான் சொல்லியா கேட்க போறீங்க? எப்படியோ கெட்டு போங்க. கடைசியில் வந்து எங்கள் தலையாக இருக்காதீங்க. கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டா கடைசியில் உங்களால் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யூடியூபர்ஸாக வந்து எங்கள் குடியை கெடுத்துட்டாங்க. கார்பரேட் சதியெல்லாம் வந்து கத்தின்னு இருக்காதீங்க. இதுக்கப்புறம் நான் வீடியோ போட போகிறது இல்லை. நீங்கள் வந்து கமெண்ட்டில் கதறாதீங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா.